இயேசு உங்களை நேசிக்கிறார். இந்த நாள் வேதாகம தியானத்திற்கு உங்களை அன்புடன் அழைக்கிறேன். இப்படி இருக்க தன்னை நிற்கிறவன் என்று எண்ணுகிறவன் விழாதபடிக்கு எச்சரிக்கையாயிருக்க கடவன். 1 கொரிந்தியர் 10:12 5 முறை கிராண்ட்ஸ்லாம் பட்டம் வென்ற புகழ்பெற்ற டென்னிஸ் வீராங்கனை மரியா ஷரபோவா 2016 ஆண்டு மார்ச் மாதம் நடந்த பிரஸ் மீட்டில் சொன்ன வார்த்தைகள் சர்வதேச டென்னிஸ் ரசிகர்களுக்கு கடும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. அந்த பிரஸ் மீட்டில் இருந்த செய்தியாளர்கள் மரியா ஷரபோவா காயம் காரணமாக ஓய்வு அறிவிப்பார் என்றுதான் எதிர்பார்த்து சென்றனர். ஆனால் பிரஸ் மீட்டில் அந்த ஆண்டின் ஜனவரி மாதம் நடந்த ஆஸ்திரேலிய ஓபன் போட்டியில் நடத்தப்பட்ட ஊக்கமருந்து கண்டுபிடிப்பு சோதனையில் தான் தோல்வி அடைந்ததாக ஷரபோவா கூற கூடியிருந்தவர்களுக்கு கடும் அதிர்ச்சி. ரஷ்யாவைச் சேர்ந்த ஷரபோவா 2006 ஆண்டிலிருந்தே உடல் உபாதைகளின் காரணமாக மெல்டோனியம் என்ற மருந்தை மருத்துவர்களின் அறிவுரையின்படி எடுத்து வந்துள்ளார். இரத்த ஓட்டத்தை சீராக்கும் இந்த மருந்து அமெரிக்காவில் விற்பனைக்கு தடை செய்யப்பட்டுள்ளது. மெல்டோனியத்தை தடை செய்வதற்கான காரணம் அது ஆக்சிஜன் உட்கொள்ளுதலை அதிகப்படுத்தி உடம்பை நீண்ட நேரம் சோர்வடைய செய்யாமல் வைத்துக் கொள்ளும். தனது தவறுக்கு பொறுப்பேற்றுக் கொண்டதை அடுத்து பல நிறுவனங்கள் மரியா ஷரபோவா உடனான ஒப்பந்தத்தை விலக்கிக் கொண்டன. WADA என்று அழைக்கப்படும் சர்வதேச ஊக்க மருந்து தடுப்பு மையம் பதிவு செய்யப்பட்டுள்ள ஒவ்வொரு விளையாட்டு வீரர் வீராங்கனைகளுக்கும் தடை செய்யப்பட்ட மருந்துகள் குறித்த ஆவணத்தை மெயிலில் அனுப்பியுள்ளது. அந்த மெயிலை ஷரபோவா படிக்க தவறியதாக கூறப்படுகிறது. அந்த ஆவணத்தில் மெல்டோனியம் பற்றியும் அதன் மேல் விதிக்கப்பட்டிருக்கும் தடை பற்றியும் தெளிவாக குறிப்பிடப்பட்டுள்ளது. அப்படி இருக்கும்போது ஷரபோவா எப்படி அந்த மெயிலை படிக்காமல் விடலாம்? ஓர் உயர்தர விளையாட்டு வீராங்கனை இதை கூட கவனிக்க மாட்டாரா என பல தரப்பட்ட கேள்விகளும் ஷரபோவாவை நோக்கி பாய்ந்தன. உலகிலேயே டென்னிஸ் மூலம் அதிகம் சம்பாதித்த வீராங்கனையான ஷரபோவா வேறு எந்த சர்ச்சையிலும் சிக்கியது கிடையாது. ஆனால் அக்கறையின்மை அவரது டென்னிஸ் வாழ்க்கைக்கு முற்றுப்புள்ளி வைத்தது. அவர் போதைப் பொருள் பயன்படுத்தவில்லை, தடை செய்யப்பட்ட மருந்தை பயன்படுத்திவிட்டார், அவ்வளவுதான். ஆம், எனக்கு அருமையானவர்களே, அக்கறையின்மை அல்லது ஜாக்கிரதையின்மை மொத்த மகிமையையும் ஒரு நொடியில் மங்கச் செய்து விடுகிறது. நீங்கள் எத்தனை ஆவிக்குரியவர்களாயிருந்தாலும் சரி, எத்தனை சோதனைகளை ஜெயித்தவர்களாயிருந்தாலும் சரி, வசனம் சொல்லுகிறது விழாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள் என்று. சத்துருவுக்கு எதிராக நம்மை காத்துக் கொள்வதில் எச்சரிக்கையாயிருக்க வேண்டும். ஏனெனில் உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் கர்ச்சிக்கிற சிங்கம் போல எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றித் திரிகிறான் என்று வேதம் நம்மை எச்சரிக்கிறது. தேவன் தமக்கென்று ஒரு கூட்ட ஜனத்தை ஆயத்தப்படுத்திக் கொண்டிருக்கிறார் என்பதை எதிராளியாகிய பிசாசானவன் அறிவான். தான் ஒரு விழுந்து போன தூதன் என்பதையும் பரலோகத்தில் தான் இழந்த இடத்தை கர்த்தருக்குள் ஜீவிக்கிற பரிசுத்தவான்கள் பெற்றுக்கொள்ள முடியும் என்பதையும் அவன் அறிவான். ஆகவே பரிசுத்தமாய் ஜீவிக்கிற எந்த ஒருவரையும் அவன் விட்டு வைக்க விரும்புவது இல்லை. உலகம், மாமிசம், பிசாசு இவற்றில் சிக்க வைக்க சுற்றி திரிகிறான். ஆகவே நாம் சாத்தானின் தந்திரங்களை லேசாக நினைத்து அவன் என்னை என்ன செய்ய முடியும் என்று சாதாரணமாக நினைத்தால் விழுந்து போவோம். வசனம் எச்சரிக்கிறது போல தெளிந்த புத்தியுள்ளவர்களாய் விழித்திருந்து சத்துரு விரிக்கும் வலையில் சிக்கிக் கொள்ளாதபடி நம்மை காத்துக்கொள்வோம். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஜெபம். எங்களை அதிகமாய் நேசித்து வழி நடத்துகிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, அப்பா ஸ்தோத்திரம் ராஜா. பாவத்திலே சிக்கிக் கொள்ளாதபடி ஒவ்வொருவரையும் தேவன் பரிசுத்தமாய் காத்துக் கொள்வீராக ராஜா. நீதிமான் பாவம் செய்கிற நாளிலே தன் நீதியால் பிழைப்பதில்லை, அவன் சாகவே சாவான் என்று சொல்லி இருக்கிறீரப்பா. அவன் செய்த அந்த அநியாயத்திலே சாவான் என்று சொல்லி வேதம் கடுமையாக எச்சரிக்கிறது தகப்பனே. எனவே உலக இச்சைகள், பாவங்கள், ஆண்டவரே கவர்ச்சிகள் இவற்றிலிருந்து அப்பா ஸ்தோத்திர ஆண்டவரே தங்களை காத்துக் கொள்ளக்கூடிய கிருபைகளை கொடுப்பீராக. ஆவி, ஆத்துமா, சரீரம் முழுவதும் குற்றமற்றதாய் இருக்கும்படி காக்கப்படுவதாக என்ற வசனத்தின்படி என் தேவனை காத்துக்கொள்ளும். ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.